ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் இலக்கணத்திலிருந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் அப்படின்னா நேர்கூற்று தொடர். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர். எவ்வகை வாக்கியங்கள் என்று கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை, இந்த ரெண்டுமே எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. ஃபஸ்ட் இருக்கிறது சமைப்பது தாழ்வா, அதிலே போட்டிருக்காங்க கொஸ்டின் மார்க்கு, அதனால் அது வினா வாக்கியம். அடுத்து சமைப்பது தாழ்வில்லை, அது என்ன வாக்கியம்? செய்தி வாக்கியம். அப்போ ஆன்சர் பி, வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார், இது என்ன வாக்கியம் அப்படின்னா அயர்கூற்று. போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார், இது என்ன வாக்கியம் அப்படின்னா அயர்கூற்று வாக்கியம். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரை செல்வேன் என்றால், இது என்ன வகை வாக்கியம் அப்படின்னா நேர்கூற்று வாக்கியம். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரை செல்வேன் என கூறினாள், இது என்ன வாக்கியம் அப்படின்னா நேர்கூற்று வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையாக படி, இது என்ன வாக்கியம் அப்படின்னா கட்டளை வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையாக படி, இது என்ன வாக்கியம் அப்படின்னா கட்டளை வாக்கியம். அதாவது கட்டளையிடுவது போல சொல்லக்கூடியது எல்லாமே கட்டளை வாக்கியம். அடுத்து கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள், இது என்ன வாக்கியம் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா என்னென்னா, ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பொருள் மாறாமல் எதிர்மறை வாக்கியமாக மாற்றணும்னா அதில் என்ன பண்ணுவோன்னா 2 எதிர்மறைகளை கொண்டு இருக்கும் அந்த வாக்கியம். அந்த வாக்கியத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் 2 எதிர்மறைகள் இருக்கும். இதில் பார்த்தோன்னா எழுதாமல் அப்படிங்கிறதும் இராள், இராள்னா இருக்க மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு என்ன மீனிங்? கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா கண்ணகி கட்டுரை எழுதுவாள் அப்படின்னு தான் மீனிங். ஆனால் இதில் பொருள் மாறாமல் ஆனால் எதிர்மறை வாக்கியமாக இருக்குது. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள், இதில் என்ன ஆகும் அப்படின்னா 2 எதிர்மறைகள் கொண்ட வாக்கியமாக இந்த வாக்கியம் மாறும். அப்போ இதுதான் என்னென்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இதுக்கு மீனிங் பார்த்தோன்னா கண்ணகி கட்டுரை எழுதுவாள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் சொல்கிறோம் அது பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம். பிசிராந்தியர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு செய்தி. பிசிராந்தியர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், இது எவ்வகை தொடர்? இது ஒரு செய்தி தொடர். வயலில் ஆடுகள் மேய்ந்தில, இது எவ்வகை தொடர் அப்படின்னா எதிர்மறை தொடர். மேய்ந்தில அப்படின்னா என்ன அர்த்தம்? மேயவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன தொடர் அப்படின்னா எதிர்மறை தொடர். வயலில் ஆடுகள் மேய்ந்தில, மேய்ந்தில அப்படின்னா மேயலை அப்படின்னு அர்த்தம். அப்போ எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல், இதுவுமே என்ன தொடர்? எதிர்மறை, எழுதவில்லைன்னு அர்த்தம். இப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது பொருள்மாறா எதிர்மறை தொடர். இது கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன தொடர் அப்படின்னா எதிர்மறை தொடர். அடுத்தது ஆடும் மயிலின் அழகுதான் என்னே, இது உணர்ச்சி வாக்கியம். ஆடும் மயிலின் அழகுதான் என்னே, இது உணர்ச்சி வாக்கியம். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான், இது என்ன வாக்கியம் அப்படின்னா தனி வாக்கியம். இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படின்னா அது தனி வாக்கியம். தனி வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுவாயோ அல்லனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சு அது தனி வாக்கியம். அதாவது தனி வாக்கியம் எப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்னா எழுவாய் 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கும், ஆனால் அதனுடைய பயனிலை ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியும். இப்போ வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான், இது ஒரு எழுவாய் இருக்குது, ஒரு பயனிலை தான் இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டனர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதுவும் ஒரு தனி வாக்கியம்தான். என்ன அப்படின்னா ஒரு எழுவாயோ அல்லனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ, இப்போ இதில் எது எழுவாயாக இருக்குது? வேடன், அப்படி தானே. வீழ்த்தினான் அப்படிங்கிறது அது முடியுது, ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியுது. அப்போ ஒரு எழுவாயோ அல்லனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியணும், ஒரே ஒரு பயனிலை தான் இருக்கணும். இப்போ சேர சோழ பாண்டியர்கள் ஏதோ ஒரே ஒரு இதை தான் ஆண்டிருக்காங்க, எது தமிழகம் அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்த மட்டும் அவங்க ஒவ்வொரு டைமில் ஆண்டிருக்காங்க. அப்போ இதில் சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறது எழுவாய், இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்குது. இதில் சிலது ஒரு எழுவாயில் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் கூட வைத்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அது என்ன வாக்கியம் அப்படின்னா தனி வாக்கியம். இப்போ இதில் நமக்கு ஒரே ஒரு எழுவாய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படின்னா அது தனி வாக்கியம். அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தந்த சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருள் மாறா எதிர்மறை தொடர். அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை, இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஐயோ முள் குத்தி விட்டதே, இது உணர்ச்சி தொடர். ஐயோ முள் குத்தி விட்டதே, இது உணர்ச்சி தொடர். நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள்
ஏரி குளங்கள் நிரம்பின. இது வந்து எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிக. இது வந்து தொடர் வாக்கியம். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. தொடர் வாக்கியம் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுவாய் இருக்கும், பல பயனிலைகளை கொண்டு முடியும். அதாவது இதில் முக்கியமாக வந்து நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதனால், ஆகையால், ஏனெனில், இந்த மாதிரி இணைப்புச்சொற்கள் வந்து அதில் இருக்கும். அதை வச்சு அது என்ன வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு எழுவாய் இருக்கும், ஆனால் பல பயனிலைகள் இருக்கும். நமக்கு தனி வாக்கியம் எப்படி இருக்குன்னா ஒரு எழுவாயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தனி வாக்கியம். தொடர் வாக்கியத்தில் பார்த்தோன்னா ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும். ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடியும். முக்கியமாக நம்ம இதில் வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா நடுவில் அதனால், ஆகையால், ஏனென்றால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாவே அது தொடர் வாக்கியம்தான். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. கந்தன் பாடம் படித்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான். இப்படி சொன்னால் அது என்ன வாக்கியம் அப்படின்னா அது வந்து தொடர் வாக்கியம். அடுத்தது தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது சாதா ஒரு செய்தி தொடர். இதில் வந்து எதிர்மறை தொடர் நம்ம நினச்சிருவோம். இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இது நார்மலாக ஒரு செய்தி. இப்போ வந்து எதிர்மறை தொடர்னு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலாக வந்து ஒரு செய்தி, அவ்வளோதான். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது வந்து செய்தி தொடர். அடுத்தது கீழ் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயர்கூற்றில் வருவன. அயர்கூற்று இப்போ நேர்கூற்றில் தான் அந்த மேற்கோள் குறிகள்லாம் இருக்கும். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பொருந்தாததை தேர்ந்தெடு தான் சொல்லியிருக்காங்க. அயர்கூற்றில் வந்து மேற்கோள் குறிகள் வராது, இது கரெக்டு. அதே மாதிரி அது, அவை, அங்கே அப்படின்னு மாறும். அது வந்து அவை அப்படின்னு மாறும், இதுவும் கரெக்டு. காலப்பெயர்கள் வந்து அந்நாள், மறுநாள் என மாறும். அயர்கூற்றில் என்ன ஆகும் அப்படின்னா காலப்பெயர்கள் அந்நாள், மறுநாள் மாறும். ஆனால் தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. அயர்கூற்றில் என்ன ஆகும் அப்படின்னா தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து என்ன ஆயிரும், படர்க்கை பெயர்களாக மாறும். அப்போ இதில் வந்து மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாததை தேர்ந்தெடு. அதனால் இது வந்து தவறு. தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்க்கை பெயர்களாகத்தான் மாறும். இந்தியா மிகப்பெரிய நாடு. இது எவ்வகை வாக்கியம், தனிநிலை வாக்கியம். இது ஒரு தனிநிலை வாக்கியம். இந்தியா மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பாருங்கள் தொடர் நிலையில் வராது, கலவையில் வராது, கட்டளை வாக்கியமும் இல்லை. அப்போ இது என்ன வாக்கியம், ஒரு தனிநிலை வாக்கியம். இளமையில் கல். இது என்ன வாக்கியம், ஒரு கட்டளை வாக்கியம். கல், செல், போ, வா, செய் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது ஒரு கட்டளை வாக்கியம். என்னே காலை கதிரவன் உதிக்கும் காட்சி. இது எவ்வகை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். என்னே காலை கதிரவன் உதிக்கும் காட்சி. இது எவ்வகை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். கம்பன், வள்ளுவன், இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர். இது எவ்வகை வாக்கியம், தனி வாக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு எழுவாயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியும். இப்போ இதில் எத்தனை எழுவாய் இருக்குது, கம்பன், வள்ளுவன், இளங்கோ 3 எழுவாய்கள் இருக்குது. அப்போ இது என்ன வாக்கியம், தனி வாக்கியம். கம்பன், வள்ளுவன், இளங்கோ 3 பேரும் சேர்ந்து எதை போற்றுனாங்க, இயற்கை அப்படிங்கிற ஒரே ஒரு பயனிலை தான் கொண்டு முடிஞ்சிருக்கு. இது ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியுது. அப்போ இது என்ன வாக்கியம், தனி வாக்கியம். இது ஒரே ஒரு எழுவாய் கொண்டு கூட முடிகிற மாதிரி பார்த்தோம்ல, வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் பார்த்தோம்ல, ஒரு எழுவாய் ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியும். தனி வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அல்லனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள். இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்குது. கம்பன், வள்ளுவன், இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர். இது எவ்வகை வாக்கியம், தனி வாக்கியம். இது தொடர் வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும். எழுவாய் வந்து அதிகம் வராது, ஒரே ஒரு எழுவாய். ஆனால் பயனிலை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை இருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா அது வந்து தொடர் வாக்கியம். முக்கியமாக நம்ம தொடர் வாக்கியம் வந்துட்டு அதில் வந்து அதனால், ஏனென்றால் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம். அதனால் இருக்கும், இல்லைனா ஆகையால் இருக்கும், இல்லைனா ஏனென்றால் இருக்கும். இதை வச்சு நம்ம அது தொடர் வாக்கியம் போடலாம். தனி வாக்கியம் மட்டும் கவனமாக பார்க்கணும். அதாவது எழுவாய் வந்து ஒன்றுக்கு மேலே இருந்தாவே அது தனி வாக்கியம், இல்லைனா ஒரு எழுவாய் கூட இருக்கலாம். நன்னூல் எவ்வகை நூல். இது வந்து என்னது கொஸ்டின் மார்க் இருக்குது, அதனால் வினா வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல், இது வினா வாக்கியம். காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இது வந்து செய்தி வாக்கியம். காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இது வந்து செய்தி வாக்கியம். சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. இது ஒரு செய்தி வாக்கியம். சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. இது வந்து செய்தி வாக்கியம். இதே என்னே சித்தன்ன வாசலின் அழகு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது உணர்ச்சி வாக்கியத்தில் போயிடும். இது வந்து நமக்கு நார்மலாக ஒரு செய்தி, அவ்வளோதான். சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை தேர்ந்தெடு. அண்ணனோடு போ, கட்டு, படி, செய் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் தான் கட்டளை. இதில் வந்து அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கட்டளை தொடரில் வராது, இது ஒரு சாதா செய்தி. தமிழ் மொழியினை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது என்ன வாக்கியம் அப்படின்னா இது அயர்கூற்று வாக்கியம். ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட கூறினதை நம்ம வந்து சொல்கிறோம். தமிழ் மொழியினை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அயர்கூற்று. இது வந்து அயர்கூற்று. முக்கியமாக நம்ம நேர்கூற்றில் பார்த்தா அந்த மேலே வந்து மேற்கோள் அந்த கொடுத்துருப்பாங்க, அந்த கால் புள்ளிகள் அந்த மேலே வந்து மேற்கோள் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அயர்கூற்றில் வந்து அது இருக்காது. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இது என்ன வாக்கியம் அப்படின்னா கலவை வாக்கியம். கலவை வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் வரும். அதாவது புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படி 2 இருக்கும். அதில் அந்த தால் அப்படின்னு அது வந்து நடுவில் இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேர்டை வந்து முடிக்கிறதுக்காக இன்னொரு சொற்றொடர் வந்து பின்னாடி வரும். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இதுதான் என்ன வாக்கியம் அப்படின்னா கலவை தொடர். கலவை தொடர். காளமேக புலவர் விரைந்து கவி பாடியதால் ஆசுகவி என்று அழைக்கப்பட்டார். இதில் இருக்குது 2 இது இருக்குது. 2 வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தால் ஆல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும், நடுவில் வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் வந்து கலவை தொடர். தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ. இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா வினா வாக்கியம். தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ, ஏ ஓ அப்படின்னு லாஸ்ட்டில் முடிஞ்சால் இது வந்து என்ன வாக்கியம், வினா வாக்கியம். கொஸ்டின் மார்க் இல்லாட்டாலும் இது வந்து ஒரு கொஸ்டின் தானே, அறிவரோ எல்லாரும் அறிவாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது வந்து வினா வாக்கியம். பாரதியை எல்லோரும் போற்றுவர். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம். பாரதியை எல்லோரும் போற்றுவர். இது என்ன வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம். உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா என்னென்னா செயல் அல்லது ஒரு தொழில் நிகழ்கிறத நம்ம நேர்மறையாக சொல்கிறதா உடன்பாட்டு வாக்கியம். அதாவது நேர்மறையாக சொல்கிறோம். இப்போ எதிர்மறை வாக்கியம் இல்லை, இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், இதில் எதிர்மறை வாக்கியம் இது கிடையாது, கட்டளை வாக்கியம் இது கிடையாது, அதே மாதிரி செய்வினை வாக்கியம் இது கிடையாது. பாரதியை எல்லோரும் போற்றுவர் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு உடன்பாட்டு வாக்கியம். பந்து உருண்டது. பந்து உருண்டது அப்படிங்கிறது என்ன வாக்கியம், தன்வினை வாக்கியம். இதில் பார்த்தோன்னா தன்வினை ஒன்று, செய்வினை ஒன்று. இந்த 2 தான் நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். இப்போ தன்வினை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எழுவாய் தானே செய்யும் ஒரு செயலை உணர்த்துவது தான் தன்வினை. பந்து என்னாச்சு, அது உருண்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து தன்வினை. இது வந்து செய்வினையில் வராது. பந்து இருந்தது, அதுவே உருண்டுது. அதாவது எழுவாய் தானே செய்யும் ஒரு தொழிலை உணர்த்துவது. இப்போ நான் ஒரு பொம்மையை செஞ்சேன், அப்போ நானே ஒரு பொம்மையை செஞ்சேன், நானே சொல்கிறேன் அப்படி சொல்கிறது வந்து தன்வினை. இது செய்வினை அப்படின்னா என்னென்னா, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு அதாவது எழுவாய் வந்து செய்யும் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கும். ஆனால் அது நாமளாக செஞ்ச மாதிரி நாம் சொல்ல மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கரிகாலன் வந்து கட்டினதை வந்து நாம் சொல்கிறோம், அது அவரே சொல்லலை, கரிகாலன் வந்து சொல்லலை, நாம் சொல்கிறோம். கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி முக்கியமாக செய்வினையில் வந்து நம்ம பார்க்கும்போது செய்யப்படு பொருள் இருக்கும்ல, அதில் வந்து 2ஆம் வேற்றுமை உருவு இருக்கும். சில டைம் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இப்போ கல்லணையை அப்படிங்கிறது என்னது, அது ஒரு செய்யப்படு பொருள். அதில் என்ன இருக்குது, ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு வரும். இப்போ தன்வினைக்கும் நம்ம செய்வினைக்கும் வந்து குழப்பமாக இருக்கும். அதில் வந்து இதுதான் வந்து வச்சு பார்த்துக்கணும். பந்து உருண்டது, நான் பொம்மை செய்தேன், இந்த மாதிரி சொன்னோங்கன்னா அது தன்வினை. நம்மளே சொல்லிக்கிறோம், பந்து வந்து அதுவே உருண்டது அப்படின்னு பந்து. ஆனால் செய்வினையில் எப்படி வரும், கரிகாலன் கல்லணையை கட்டினான், அவள் பாடம் படித்தாள், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அதை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றி பார்க்கணும். பாடம் அவளால் படிக்கப்பட்டது அப்படின்னு வரும் செயற்பாட்டு வினையாக மாறும் போது. அதே மாதிரி பார்த்தோன்னா செய்வினையில் முக்கியமாக அந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பு முடிஞ்ச வரைக்கும் வெளிப்பட்டு தான் வரும். சில இடங்களில் மட்டும் மறைஞ்சு வரும். இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது, அதில் ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்பட்டு வருது. சிலது மறைந்தும் வரும், ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து செய்வினை. முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினரானர். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்தி வாக்கியம். நார்மலாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க, முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினரானர் அப்படின்ட்டு செய்தி வாக்கியம். திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும். இது ஒரு செய்தி. திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு செய்தி வாக்கியம். மாணவன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறாங்க. அப்போ படிக்கவில்லை அப்படின்ற அர்த்தம். அப்போனா இது என்ன வாக்கியம், எதிர்மறை தொடர். இது ஒரு எதிர்மறை தொடர். இதே மாதிரி பொருள்மாறா எதிர்மறைன்னா எப்படி வரும், மாணவன் பாடம் படிக்காமல் இலன் அப்படின்னு வரும். படிக்காமல் இல்லன் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் படித்தான் அப்படின்னு தான் மீனிங். அது வந்து பொருள்மாறா எதிர்மறை. இது வந்து மாணவன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறாங்க. அப்போ படிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம், அது எதிர்மறை தொடர். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா இது தனி வாக்கியம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். நம்ம சொன்னோம்ல, ஒரு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியும். பள்ளிக்கல்வி இயக்குனர் என்ன பண்ணார், அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வச்சார். அப்போ ஏதோ ஒரு பயனிலை, என்ன பயனிலையில் இருக்குது, அறிவியல் கண்காட்சி அப்படிங்கிறத இவர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. பள்ளிக்கல்வி இயக்குனருங்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான். ஒரு எழுவாய் வந்து ஒரு எழுவாயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ சொன்னோம். இதில் வந்து ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்குது. இதுவும் என்ன வாக்கியம் தான், ஒரு தனி வாக்கியம். தனி வாக்கியத்தில் வந்து எழுவாய் வந்து ஒரே ஒரு எழுவாய் வரலாம், இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் கூட வரலாம்.
ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்னா எப்படி சொன்னோம்? இப்போ சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டனர். இதேமாதிரி மா பலா வாழை அப்படிங்கிறது முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் வந்து ஒரு என்ன வாக்கியம் அப்படின்னா அது ஒரு தனி வாக்கியம்தான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்ல, கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் அப்படின்னு பார்த்தோம்ல, அவங்களும் 3 பேர் வராங்க. அது வந்து எழுவாய், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய், அதுவுமே ஒரு தனி வாக்கியம்தான். இது ஒரே ஒருத்தர், பள்ளிக்கல்வி இயக்குனர் அப்படிங்கிறவர் ஒரே ஒருத்தர், அவர் வந்து கண்காட்சியை தொடங்கி வச்சார். இதுவுமே ஒரு தனி வாக்கியம்தான். ஒரு எழுவாயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியும். அது வந்து என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன், இது எவ்வகை வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன், இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். ஒரு நிகழ்ச்சி வந்து நேர்மறையாக நடக்கிறத நம்ம சொல்கிறோம், அது வந்து உடன்பாட்டு வாக்கியம்.